ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தற்ற நாமத்திலே இந்த நாளிலே கர்த்தருடைய வீட்டிலே நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய பந்தியிலே பரிசுத்தவான்களை பங்கெடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைய தின தியானத்திற்காக சங்கீதம் 8ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். இரண்டாம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பகன்யனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வயனால் பலன் கொண்டு பண்ணினேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2ஆம் வசனத்தை நீங்கள் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்லகேயு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்த கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்வரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் 11ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வந்த என்றார். 16ஆம் வசனமும் ஒரு நிமிஷம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 15ஆம் வசனம். அவர் செய்த நீங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலய ஆண்டுகிற பிள்ளைகளை இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாள் ஆண்டவரே, உலகம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறு என்று ஆண்டவரே அவர்கள் ஊர்வலங்களாக ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அநேக ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கிரயமாய் கொல்லப்பட்டவர்கள் இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியாதபடிக்கு ஆண்டவரே அநேக பேர் ஏதோ குருத்தோலை ஞாயிறு என்று கைகளில் பிடித்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றாலும் அவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுகிறீர். உம்முடைய சுவிசேஷ பாடல்களும் திருக்கல்ல கேட்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் ஒரு சிறுமந்தையாக இந்த தினத்திலே கூடி ஏன் இந்த குருத்தோலை அவர்கள் கையில் ஏந்தினார்கள் என்கின்ற இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற அடியனுக்கு தகுந்த வார்த்தைகளை தாரும், கேட்கிறவர்களுக்கு புரியும்படியாக அவருடைய இருதயங்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. நிறைய நாள் உலகம் எங்கிலும் குருத்தோலை ஞாயிறு என்கின்ற எங்கும் பார்த்தாலும், நான் காலை முதல் எந்த தெருவிலே பார்த்தாலும் கிறிஸ்துவ சமுதாயம் அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஊர்வலங்களாக வசனத்தை சொல்லிக்கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு சபையிலே அவர்கள் சபையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லா இடத்திலும் அவர்கள் ஊர்வலங்களாக போய்கொண்டு வந்திருந்ததை என்னால் கண்ணால் காண முடிந்தது. இப்போ குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இல்லை தெரிஞ்சாவது
வைத்திருக்கணும். ஏன் மற்றவர்கள் செய்கிறார்கள்? இதில் என்ன? ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் என்பதை சொல்லப்படுகிறது. குட் ஃப்ரைடே என்றால் அவர் சிலுவையில் அறைந்தது, கிறிஸ்துமஸ் என்றால் அவர் பிறந்த நாள். அப்படியாக இந்த குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன என்பதை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். முதல் வசனத்திலே அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து என்று பார்க்கிறோம். இன்னும் எருசலேமுக்குள் போகவில்லை. இந்த உலகத்திலே ராஜாக்கள் இருக்கிறார்கள், சாம்ராஜ்யங்களை ஆண்ட சாம்ராட்டுகள் இருக்கிறார்கள், ராணிகள் இருக்கிறார்கள். இன்னும் நமக்கு புரிய வேண்டும் என்றால் ஈஜிப்ட் உடைய சாம்ராஜ்யம் இருந்தது, அசீரியன் சாம்ராஜ்யம் இருந்தது, பாபிலோன் சாம்ராஜ்யமும், கிரீக் சாம்ராஜ்யம் இருந்தது, ரோமன் சாம்ராஜ்யம் இருந்தது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யங்களாக பெரிய பெரிய தேசங்கள் சாம்ராஜ்யங்களாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சாம்ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கு என்ன அருகதை இருக்க வேண்டும், என்ன குணாதிசயங்கள், என்ன சுபாவங்கள் இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்குள்ளே இந்த நாடு எனக்கு போதாது, நான் இன்னும் அதிகமாக மற்ற சுற்றிலே உள்ள தேசங்களுடன் யுத்தம் செய்து என்னுடைய நாட்டின் எல்லைகளை விரிவாக்க வேண்டும், நான் இன்னும் அதிகமான ஜனங்களை ஆள வேண்டும், அதிகமான பூமியை என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நான் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மை ஒரு ராஜாவுக்கு இருக்கும், அல்லது ஒரு சாம்ராட்டுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்களுக்கு அதிகாரம் இன்னும் வேண்டும், அவர்களுக்கு அடிமைகள் வேண்டும், அவர்கள் கீழாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அநேக ஜனங்களாய் இருக்க வேண்டும். பக்கத்தில் உள்ள நாட்டுடன் யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே அவர்களை கொலையும் செய்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு அடிமைகளாக வைத்துக் கொண்டு அந்த பூபாகத்தை இவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு ராஜாவினுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஏரோது ராஜா தன்னுடைய அதிகாரத்தை அவன் இன்னும் அதிகப்படுத்த தன்னுடைய இரு பிள்ளைகளையும் கொலை செய்தான், தன் மனைவியையும் கொலை செய்து வந்தான் ஏரோது ராஜா என்று பார்க்கிறோம். அதாவது ராஜாக்களும் மற்ற சாம்ராஜ்யங்கள் ஆளுபவர்கள் அதிகாரிகள் எல்லாம் யுத்தங்களை பார்க்கக்கூடியவர்களாய் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். அலெக்சாண்டர் தி கிரேட் என்கின்ற நாம் பார்க்கிறோம். அலெக்சாண்டருடைய ஆசை என்ன? இந்த உலகம் முழுவதையும் நான் என் ஆளுகையின் கீழாக கொண்டு வர வேண்டும், இதை நான் ஜெயிக்க வேண்டும் என்று அவன் போடாத தேசம் இல்லை, அவன் யுத்தம் பண்ணாத இடம் இல்லாமல் இருந்தது. அதே போல்தான் ரோமன் சாம்ராஜ்யமும் அந்த காலத்தில் அவர்கள் அப்படியாக விரிவடைந்து காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் வாசித்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே ஒரு நபர் இருக்கிறார். அவர் அதுவரை தன்னை ராஜா என்று யாரிடத்திலும் பிரகடனப்படுத்தவில்லை, தன்னை ராஜா என்று சொல்ல யாருக்கும் அனுமதி தரவில்லை. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் சாந்த குணமுள்ளவராய் ராஜாவாய் காணப்படுகிறார். இது முடியுமா? உலகத்திலே சாந்த குணமும் தாழ்மையும் எல்லோருக்கும் தலையாட்டுகிற ஒருவர் ராஜாவாக இருந்தால் அவருடைய ராஜ்யம் விரிவடையுமா என்றால் முடியவே முடியாது. ஆனால் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராய் இருக்கக்கூடியவர்கள் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ஒரு நாளும் நான் ராஜா என்று அவர் சொல்லவே இல்லை. அவர் நான் ராஜா என்று ஒரு இடத்திலும் அவர் சொல்லவே இல்லை. இந்த ராஜாவுக்குள்ள குணாதிசயங்கள் என்ன என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். அவருடைய குணாதிசயம் என்ன? சாந்த குணமுள்ளவர். இரண்டாவதாக 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தாவீதின் குமாரன். ஓசன்னா, தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் என்றால் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம். யூதா கோத்திரத்திலிருந்து தாவீது பிறந்தார். தாவீது பிறந்த பெத்லகேமிலே தாவீதின் குடும்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். தாவீதினுடைய சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் அவர் தாவீதின் குமாரனாய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர். இந்த அதிகாரத்திலே அவரை குறித்து 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது.
இந்த ராஜா எப்படிப்பட்டவராம்? யுத்தம் செய்கிறவர் அல்ல, இவர் மற்றவர்களை கேலி பேசுகிறவர் அல்ல, மற்றவர்களை கொலை செய்கிறவர் அல்ல. ஆனால் இந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வந்திருக்கிறார். வந்தவர் சாந்த குணம் உள்ளவர், வந்தவர் தாவீதின் சிங்காசனத்தில் வருகிறவர், வந்தவர் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவராய் காணப்படுகிறார் என்கின்றதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சாந்த குணம் உள்ளவர் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். சாந்த குணம் உள்ளவர் ராஜா எப்படி வர வேண்டும்? ஒரு நாட்டிலே ராஜா இருந்தார் என்றால் அவர் தரர் கஜ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துரகஜ, மன்னிக்கும், துரகஜ என்றால் குதிரைகளையும் யானைகள் மேலே அவர் பிரயாணம் பண்ணக்கூடியவர். ஒரு ராஜா வருகிறார் என்றால் அவர் ஒரு குதிரையின் மேலே வருவார். அவரை சுற்றிலும் அநேக அவர்கள் கூட இருக்கக்கூடிய சேனைகள் இருப்பார்கள். முன்னும் பின்னுமாக அவர்களுக்கு ஆயத்த வேலைகளை நடக்கும். ராஜா வரும்போது ராஜாவை குறித்து அவர்கள் ஆர்ப்பரித்து பேசுவார்கள், அவரை துதிப்பாடுவார்கள். ஆனால் இந்த ராஜா அவர் கடைசி வரை நான் ராஜா என்று ஒரு இடத்துலயும் அவர் சொல்லவே இல்லை. இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜான்னா சொந்த கழுதை கூட இல்லாதவர். இந்த ராஜாவுக்கு என்ன இல்ல, சொந்தமா கழுதைன்றது நம்ம ஊர்ல சைக்கிள் மாதிரி இல்லையா, குதிரை என்பது கார் மாதிரி இல்லையா. ஆனா இவருக்கு என்ன இல்ல, சொந்தமா கழுதையும் இல்லாதவராய் காணப்படுகிறார். ஆனால் அவர் கடைசி மரிக்குவதற்கு முன்பதாக கடைசி வாரத்துக்கு வந்து விட்டார். அவர் சிலுவைக்கு போவதற்கு ஒரு வாரம் இருக்கிறது, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே போகிறார். அதற்குள்ளே அவர் எருசலேமுக்கு வர வேண்டும். ஏன் எருசலேமுக்கு வர காரணங்கள் என்ன? அவர் ஏன் எருசலேமுக்கு வர வேண்டும்? மத்தேயு, வேகமா வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். போதும், எருசலேமுக்கு ஏன் போக வேண்டும் என்கின்றதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். அவர் அதை எதிர்பார்த்துதான் எருசலேமுக்கு போய்கொண்டிருக்கிறார். 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 23. 20ஆம் அதிகாரம் 17-19. அவர்கள் அவரை மரண ஆசிரியர்களாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரச்சாரியாரத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள். ஆயினும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அவர் எருசலேமுக்கு வரக்கூடிய காரணங்களை முன்கூட்டியே சொல்லிவிட்டார். இன்னும் ஒரு வாரம் இருக்கு, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இந்த வாரத்துக்குள்ள நான் எங்க போய் சேரணும்? எருசலேமுக்கு போய் சேரணும், எருசலேமுக்கு போய் சேரணும். நீங்கள் இவர் எருசலேமுக்கு போகும்பொழுது எப்படி போனார் என்பதை தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்ற இன்றைய தினத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் அவர் ஹெர்மோன் மலையிலிருந்து வராரு. எங்கிருந்து வராரு? ஹெர்மோன் மலையிலிருந்து வராரு. ஹெர்மோன் மலையிலிருந்து எருசலேமுக்கு வந்து சேர குறைந்தது 150 அல்லது 200 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த 150-200 கிலோமீட்டர் தூரத்தை அவர் நடந்தே வந்தார். ஒவ்வொரு ஊராக தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து அநேக பேருக்கு சுகம் கொடுத்து இப்படியாக நடந்து வந்தவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது இன்னும் 1 அல்லது 2 கிலோமீட்டர் தான். இப்ப நடக்க மாட்டேன்ட்டார். இப்போ நான் நடக்க மாட்டேன், இப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு கழுதை வேணும். ஏன் 200 கிலோமீட்டர் 150-200 கிலோமீட்டர் நடந்து இருக்கு, 2 கிலோமீட்டர் நடக்க கஷ்டமா என்றால் இல்லை. அவர் என்ன தெளிவாய் சொல்ல விரும்புகிறார் என்றால், நான் ராஜா என்பதை இந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுவரை நான் ராஜா இல்லை என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
நம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போன விலகி தனியே மலையின் மேல் என்ன ராஜாவாகிட போறாங்கன்னா அவர் விலகி மலையின் மேலே தனியாக ஓடினார், விலகினார் என்று பார்க்கிறோம். அதுவரை அவர் தன்னை ராஜா என்று பிரகடனப்படுத்தவில்லை. இப்பொழுது நேரம் வந்துவிட்டது, நான் தான் ராஜா, பரலோகத்திலிருந்து வந்த ராஜா, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்திற்கு வந்த ராஜா என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் ஒரு வாகனத்திலே பிரயாணம் பண்ண வேண்டும். அந்த வாகனம் தான் கழுதை குட்டி. அந்த வாகனம் தான் கழுதை குட்டி. இப்ப பாருங்க, ஹெர்மோன்ல இருந்து 200 கிலோமீட்டர் நடந்து வந்தவர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எனக்கு ஒரு கழுதை குட்டி வேணும்னு கேட்கிறாரு. இப்போ ஹெர்மோன்ல இருந்து நடந்து வந்து இப்ப கித்ரோன் என்கின்ற ஒரு இதுக்கு ஆறு வரும். அந்த ஆத்துக்கு அந்த பக்கத்துல பெத்தானியா இருக்கும், இந்த பக்கத்துல பேத்வேகா என்கின்ற ஊர் இருக்கும். இப்ப நீங்க இந்த பேத்வேகைக்கு போயிட்டு அங்கிருந்து எனக்கு ஒரு பிரயாணத்து பண்ணும்படியாக எனக்கு ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். மார்க் 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அவருடைய இந்த குருத்தோலை குறித்து, இந்த குருத்தோலை வாரத்தை ஞாயிறை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டது. மத்திய 21ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 7ஆம் வசனம் எதுல ஏத்துனாங்க? கழுதையின் மேலையா கழுதையின் குட்டி மேலையா? அப்படியா இருக்குங்க? கழுதையும் குட்டிகளை கொண்டு வந்து, ஆனால் மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதும் போது மிக தெளிவாக எழுதினார்கள், அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறினார். ரெண்டுத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. எது? கழுதையும் கழுதை குட்டியும் ரெண்டுத்தையும். அவர் அப்படித்தானே சொல்றாரு. வாசிங்க, மேல இருக்கக்கூடிய வசனம் 2ஆம் வசனமா, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்க ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க கண்டீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு, ரெண்டுத்தையும் கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு ரெண்டுத்தின் மேலே வஸ்திரங்களை போட்டார்கள். ஆனால் அவர் கழுதை குட்டியின் மேல் தான் ஏறினார். கழுதை குட்டியின் மேல் ஏன் ஏறினார் என்றால், அதுவரை அந்த கழுதையின் மேல் யாரும் சவாரி செய்யாமல் இருந்தார். அது கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கழுதை குட்டி. தாய் கழுதையும் உடன் இருக்கிறது. தாய் கழுதை உடன் இல்லை என்றால் குட்டி கழுதை என்ன பண்ணிட்டோம்? அது ஓடி போயிடும். அதனால கழுதையும் கூட இருக்கு, தாய் கழுதை, குட்டியும் இருக்கு. குட்டியின் மேல் அவர் அமர்ந்தார் என்றால் அதுவரை அந்த கழுதையின் மேல் ஒருவரும் சவாரி செய்யாமல் இருந்தார்கள். இப்போ இதை தீர்க்க தரிசனமாய் நிறைவேறினது என்கின்ற வார்த்தை இங்க 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. நான் ராஜா என்பதை இந்த ஜனங்களுக்கு நான் தெரியப்படுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது. இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது எங்கே என்றால், சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலைப்பது, எருசலேம் குமாரத்தியே என்பீர், இதோ உன் ராஜா உங்களுக்கு வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிவருவருமாய் இருக்கிறார். போதும். இஸ்ரவேலரை பாதுகாக்கக்கூடிய ஒரு ராஜா வருகிறார். அவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அப்புறம் ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். இவர் ஒரு ராஜா என்று சொல்லப்படுகிறது. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதுக்கு பாட்டு, நிறைய பாட்டு இருக்குல்ல இந்த வசனத்தின் மேலே. இதோ உன் ராஜா வருகிறார், சீயோன் குமாரத்தியே கெம்பீரி, எருசலேம் குமாரத்தியே களிக்கூறு. ஆந்திராவில் அதிகமா பாடுவாங்க இந்த நாள்ல, இல்லையா? அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்க கூடியவர். ரொம்ப அருமையான இருக்கும் அந்த ராகம். சரி, இப்போ தீர்க்கதரிசியாகிய சகரியாவினாலே
உரைக்கப்பட்டது. 4 பெயர்கள் இங்கு சொல்லப்படுகிறது. அவர் ராஜா, அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். அவர் என்ன பண்ண போறாரு, அவர் என்ன செய்ய போகிறார். நீங்க அடுத்த 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லையிலும் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன், இங்கே எப்ராயிம் என்பது யூதா கோத்திரம், இஸ்ரவேலர்கள் மன்னிக்கணும், இஸ்ரவேல் கோத்திரம். இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் இருவரையும் ஒன்றாக நான் சேர்த்தேன். அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். 12 கோத்திரங்களிலே 2 கோத்திரம் ஒரு பக்கமும் 10 கோத்திரம் ஒரு பக்கமும் பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை வடக்கன் என்றும் தெற்கன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ராஜா வரும் பொழுது, அவர் கழுதையிலே ஏறி வரும் பொழுது, அவர் 2 கோத்திரங்களை ஒன்றாய் சேர்ப்பேன், அதாவது யுத்தம் இல்லாமல் செய்வேன். ஆக யுத்தவில் இல்லாமல் போகும் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறார். சமாதானமாய் இருப்பார்கள், சமாதானத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். இவர் கழுதை குட்டின் மேலே வருகிறார். அந்த கழுதை குட்டி அதுவரை யாரையும் சுமக்கவே இல்லை, பாரமுள்ள ஒருவரை ஏற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனால் மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, இந்த சகரியா 9ஆம் அதிகாரத்தை அப்படியே வச்சுக்கீங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க அங்க அவரை குறித்து சொல்லும் பொழுது, ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் நீதி உள்ளவர், மன்னிக்கணும், அவர் சாந்த குணம் உள்ளவர். வாசிங்க. போதும். இங்கே அவர் ராஜா என்பதை சகரியா 9ஆம் அதிகாரத்தில் அவர் ராஜா என்பதை சொல்லப்படுகிறது. இங்கேயும் ராஜா என்பது சொல்லப்படுகிறது. சகரியா 9ஆம் அதிகாரத்திலே அவர் தாழ்மை உள்ளவர், அதுக்கு பிறகு ராஜாவுக்கு பிறகு நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். ஆனால் இங்கே தாழ்மையுள்ளவர் என்று மட்டும்தான் எழுதப்பட்டது மத்தேயு சுவிசேஷத்துல. ராஜா, தாழ்மை, நடுவுல 2 இருக்கு. என்ன இருக்கு? நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர். அது 2 இங்க மத்தேயுல எழுதப்படலன்னா ஏன் சொல்லப்படல? பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை அனுமதிக்கல? பரிசுத்த ஆவியானவர் அதை ஏன் அனுமதிக்கலன்னா, அவருடைய நீதி கல்வாரி சிலுவையில நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே ரட்சிப்பு, முழு ரட்சிப்பு கல்வாரி சிலுவையிலே நிறைவேற வேண்டியது இருக்கிறது. ஆகையால் அவர் ராஜா என்றும் தாழ்மை உள்ளவர் என்றும் மட்டும்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, இந்த ராஜா யுத்தம் செய்ய இந்த உலகத்துக்கு வரல. இந்த ராஜா ஒருவரை கொலை செய்ய இந்த உலகத்திற்கு வரல. இந்த ராஜா அதிகாரம் பண்ண இந்த உலகத்திற்கு வரல. தாழ்மை உள்ளவராக, சாந்த குணம் உள்ளவராக, அவருக்கு சொந்த கழுதையும் இல்லாமல் வேறொருவருடைய கழுதையை அவர் இரவலாக வாங்கி கொண்டு அதன் மேல் வருகிறார். எங்க வராருன்னா, இப்ப பேத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு வராரு. இன்னும் எருசலேம் காம்பவுண்டுக்குள்ளேயே போல, எருசலேமினுடைய காம்பவுண்டுக்குள்ளே அவர் போகவே இல்லை என்பது பார்க்கிறோம். இரண்டாவதாக இவர் தாவீதின் குமாரன் என்கின்றதை நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா இல்லையா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்கின்றதை நாம் பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் இல்லையா? எத்தனை? 8ஆம் வசனத்துல இல்ல, 8ஆம் வசனத்துல திரளான ஜனங்கள், அவ்வளவு ஜனங்கள். குறைந்தது அவர்கள் 26 லட்சம் இருக்கலாம் என்று ஒரு யூகத்துல சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் செலுத்தின பலிகளை வைத்து அவ்வளவு கூட்டம் வந்தது. ஏன் அவ்வளவு கூட்டம் வந்தது? அவர் அதுவரை என்னை ராஜா என்று சொல்லாதவர்
ஏன் அந்த நேரத்தில் என்னை தன்னை ராஜா என்று சொல்ல வேண்டும் என்றால், எல்லா ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அது பஸ்கா பண்டிகையே காலமாயிருந்தது. யூதர்கள் பஸ்காவை ஆசரிப்பார்கள். யாத்ராகமத்திலே நடந்ததை, எகிப்திலிருந்து எப்படி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே பஸ்காவுடைய பலியினாலே விடுதலையாக்கப்பட்டதோ அதை நினைவு கூறும்படி பஸ்கா பண்டிகை நாளிலே எல்லா ஜனங்களும், யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எல்லாரும் ஒன்றாக எருசலேமுக்கு வந்து கூடி அந்த பண்டிகையை ஆசரிப்பார்கள். அந்த பண்டிகையிலே அவர் தாவீதின் குமாரன் என்றும் அவர் ராஜாவா இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும் ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது லூக்கா 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இல்லம்மா 19 லூக்கா, மன்னிக்கணும், லூக்கா 19:19 அப்படியா? அந்த கூட்டத்துல திரளான கூட்டம் இருந்தது இல்லையா? அதுல யாரெல்லாம் இருக்காங்க? கொஞ்சம் பேரு வெறும் ஏதோ சாதாரண ஜனங்கள் மட்டும் இல்ல, கூட பரிசேயர்களும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். வாசிங்க 39-40 வாசிங்க. போதும். இவர்கள் தாவீது குமாரனே ஓசன்னா. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? ஓசன்னா என்றால் இப்பொழுது ரட்சியும். இன்னும் இருக்கு, துதியும் வார்த்தை. அது கர்த்தரை துதிக்கக்கூடிய வார்த்தை. ஓசன்னாவுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று இப்பொழுதே ரட்சியும், இன்னொன்று என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது தெலுங்குல அந்த வார்த்தை இல்ல, ஓசன்னா என்ற வார்த்தை இல்ல, ஜெயமோ நமக்கு. ஜெயம், ஜெயம் என்றால் என்ன அர்த்தம்? துதிப்பாடுவது, வெற்றி பாடு. ஆகையாலே ஓசன்னாவுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தருடைய நாமத்தில், அதாவது தாவீதின் குமாரன், தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரியணும், இவர் தாவீதின் குமாரன் என்று. இவர் தாவீதின் குமாரன் என்று எல்லாருக்கும் தெரியணும். இப்ப நாம ஆதி ஆகமத்திலிருந்து வந்தா எப்படி அவர் தாவீது குமாரன் என்பதை நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். 49ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 49ஆம் அதிகாரம் 10, 11, 12. ஜனங்கள் அவர்களுக்கு செய்வார்கள். அவர் தன் கழுதை குட்டியை சாட்சி செடியும் தன் கோரிக்கை கழுதையை குட்டியை நடுவர் சாட்சி செடியும் கட்டுவான். ராஜரத்திலே வருஷத்தின் சாட்சி பழமையின் ரதத்திலே தன் அங்கேயும் தோற்பான். அவன் கண்கள் ராஜரத்தினால் தோற்பாயும் அவன் கருத்தல் பாயினால் உண்மையுமாய் இருக்கும். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு, அப்போ யூதாவுக்கிட்ட என்ன இருக்கு? ராஜதண்டம் இருக்கு, செங்கோல் இருக்கு இல்ல? ராஜதண்டமாகிய செங்கோல் யார் இடத்துல இருக்கு? யூதா கிட்ட இருக்கு. இவர் யூதா கோத்திரத்திலிருந்து வராரு. இவர் வருகிற வரை யூதாவுக்கிட்ட இருந்து செங்கோலை வாங்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானம் உள்ளவராக வந்து அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வருமளவும் அது செங்கோல் யூதாவினிடத்தில் தான் இருக்கும் என்பது தீர்க்க தரிசனமாய் யாக்கோபு சொன்ன வார்த்தை. இது சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இப்பொழுது கழுதை மேல வராரு. சரி, மத்தேயு சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவர் தாவீது குமாரன் என்று இல்லையா? மத்தேயு 1:1 தாவீது குமாரனான இயேசு கிறிஸ்து. தாவீது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக அவர் பிறக்கும் போதே ராஜாவாகத்தான் பிறந்தார். ஆனால் ராஜா என்று தன்னை யாரிடத்திலையும் அவர் சொல்லவில்லை. 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் மத்தேயு வாசிங்க. அதிகமா ராஜாவையும் ராஜா 35 பிரதர் 5:35. அது மகாராஜாவுடைய நகரம். அவர் எருசலேமுக்கு ஏன் வருகிறார் என்றால் அது யாருடைய நகரம்? மகாராஜாவுடைய நகரம். இந்த மகாராஜா இப்பொழுது தன்னுடைய அந்த ஊருக்குள்ள
எருசலேம் பட்டணத்துக்குள்ளே வருகிறார். அது மகாராஜாவுடைய 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் எல்லாரையும் வெவ்வேறாக பிரித்தது போல அதில் அவர் பிரித்து 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. போதும். ராஜா அவர்களை பார்த்து, அவர் ஒரு ராஜா. மத்தேயு சுவிசேஷத்தினுடைய முழு நோக்கமே என்ன? ராஜ்யமும் ராஜாவும், ராஜ்யமும் ராஜாவும். இந்த தலைப்பில் எழுதப்பட்டதுதான் மத்தேயு சுவிசேஷம். 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அன்றையும் அவர் அடைந்த ஆட்சியின் முகாந்திரத்தை போட்டு இவர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி திருப்பத்துக்கு மேலாக வைத்தார். 29ல இருக்கா அது இன்னொன்னு? இது அப்பொழுது அவன் 29 நினைக்கிறேன், 39. இப்ப நான் வாசித்தது 37ஆம் வசனம். அன்றையும் அவர் அடைந்த கரெக்ட் 29. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் பிறந்தது முதல் மரிக்கும் வரை ராஜாவாகத்தான் இருக்கிறார். அவர் யூதா கோத்திரத்தில் வந்தவர். யூதா கோத்திரத்திலே இருக்கக்கூடிய தாவீதின் குடும்பத்திலிருந்து வந்தவர். தாவீது பிறந்த பெத்லகேமிலே அவர் பிறந்தவர். ஆகையால் அவர் தாவீதின் குமாரன் எனப்பட்டார். யூதா கோத்திரத்தின் சிங்கம் எனப்பட்டார். அப்படிப்பட்டவர் தன்னை ராஜா என்று சொல்லும்படியாக, பிரகடனப்படுத்தும்படியாக வருகிறார். எங்கிருந்து வராருன்னு சொன்ன? பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு வராரு. இன்னும் எருசலேம் காம்பவுண்டுக்குள்ள போகவே இல்லை. ஆர்தரித்து 21ஆம் மத்தேயு 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனம் வாசிங்க. முன் நடப்பவரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள். யாருக்கு வருவாங்க? இப்படி ஒரு ராஜா வராரு, அல்லது ஒரு கட்சி தலைவர் வருகிறார், தேச தலைவர்கள் வருகிறார் என்றால் அவர் வருவதற்கு முன்பாக பின்பாக கூட்டங்கள் கூடி வாழ்க 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 என்று கோஷமிட்டு ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் இவர் அதுவரை தன்னை ராஜா என்று சொல்லவே இல்லை. அப்பொழுதுதான் தன்னை ராஜாவாக எருசலேமுக்குள்ளே வந்து பிரகடனப்படுத்த போகிறார். இதுதான் நடக்க போகுது. ஆனால் முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் அநேக திரளான கூட்டங்கள் இருந்தார்கள். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம கட்சி கூட்டத்துக்கெல்லாம் போறோம், தேசிய கூட்டங்களுக்கெல்லாம் போறோம். ஏன் போறோம்னே தெரியாம போறோம். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே நிறைய பேர் கூட்டங்களுக்கு போவாங்க. அங்க வாழ்கன்னு இவங்களும் வாழ்கன்னு சத்தம் போடுவாங்க. அதுதான் இங்க நடக்குது. திரளான கூட்டம் இருக்கு. பரிசேயர்கள் அங்க இருந்தார்கள். அவர்கள் இவர் தேவனுடைய குமாரன் என்றும், அதாவது தாவீது சிங்காசனத்தில் வரக்கூடிய தாவீது குமாரன் என்றும், இவர் ஒரு பரலோகத்தை ஸ்தாபிக்க வந்த ராஜா என்றும் அவர்கள் அறியாமலேயே சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் அதை அறியாமலேயே சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா உன்னதத்தில் வாசிங்க, அது அப்படியே கடைசியில உன்னதத்திலே ரோசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. ஆர்ப்பரிக்கிறது எதுக்குன்னே தெரியல. இல்ல ஆர்ப்பரிக்கிறது எதுக்குன்னே தெரியல. இன்னைக்கு சாதாரண வார்டு மெம்பரை வச்சுக்கிட்டு கூட வருங்கால பிரதமரே வாழ்கன்னு குசுபேத்தி இல்லையா, அது மாதிரிதான் இது. அவர்கள் எதுக்கு ஆர்ப்பரிப்பார்கள் என்று அவர்களுக்கே தெரியல. இவர் யார் என்பதை புரியவில்லை. ஆனா வராரு. எதுல வராரு? கழுதையின் மேல வராரு. தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அதன் மேல் போட்டார்கள். வழிநெடுக்க வஸ்திரங்களை போட்டார்கள். குருத்தோலைகளை வெட்டி அங்கே போட்டார்கள். குருத்தோலை என்கின்ற வார்த்தை லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல இருக்கு, மத்தேயுல எழுதல அது குருத்தோலை என்பது. அதையெல்லாம் போட்டாங்க. அதன் மேல வராரு. வருகிறவரை அவர்கள் துதித்து பாடி, அதாவது ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஆர்ப்பரிக்கும் பொழுது இந்த கழுதை என்ன பண்ணிருக்கணும்? தட்டி மிரண்டு ஓடி இருக்கணும். ஆனா அந்த கழுதை ஓடலைங்க. அவ்வளவு மேலே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சுற்றில ஜனங்க இருக்காங்க. ஆர்ப்பரித்தார்கள்.
கலவரம் என்று சொன்னால் கூட ஒரு சரியான வார்த்தையாக இருக்கும். அப்படி இருந்தோம் அந்த கழுதை குட்டி அங்கிருந்து ஓடவே இல்லை. ஏன் ஓடவில்லை என்றால் அது கர்த்தரால் தெரிந்து கொட்டப்பட்ட கழுதை குட்டி. குட்டினான் ஐயா, கழுதை குட்டினான் ஐயா. சண்டே ஸ்கூல்ல பாடுறோமா? ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டினான் ஐயா. அந்த கழுதை குட்டி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதன் மேல் ராஜாவாய் வரப்போகிறார் என்பதை அதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கழுதை குட்டி. உன்னதத்தில் இருக்கும் ஓசன்னா என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர். 21ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தை வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்திலே முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறார். கர்த்தரின் நாமத்திலே வருகிறார். கர்த்தரால் அனுப்பப்பட்டவர். இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டவர். இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணவர். ஆகையாலே இவர் கர்த்தராலே அனுப்பப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம், 110ஆம் சங்கீதத்திலே பார்க்கலாம். அதே போல மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம். 23ஆம் அதிகாரத்துல 37 39ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவருடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. அது ஏன் தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு? இன்னும் யூதர்களுக்கு ரட்சிப்பே இல்லை, இதுவரைலாம் இல்லை. புறஜாதியாகிய நமக்கு ரட்சிப்பு உண்டு. யூதர்கள் இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படவே இல்லை. அவர்கள் யூதா மதத்தை நம்பி இருக்கிறார்கள். தேவனுடைய யூதாவுடைய ஆலயமாகிய கர்த்தர் வைத்திருந்த ஆலயத்தை இன்னும் வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அதை பார்க்கும் பொழுது 37ஆம் வசனத்துல இருந்து வாசிங்கன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37. முப்பத்தொன்பதாம் வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுமளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு, எருசலேம் குடிகளுக்கு, யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த குழந்தைங்க இங்க சொன்னாங்கல்ல, ஜனங்க ஆர்ப்பரித்தார்ல, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் என்று சொன்னார் இல்லையா, அவரு எருசலேமை பார்த்து சொல்றாரு, இவங்களெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் என்று என்னை துதித்து பாடுகிறார்கள். ஆனால் எருசலேமே எருசலேமே, நீ தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை தள்ளிடுகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்கு இடே கூட்டி சேர்த்துக் கொள்ளுவண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிட்டு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேமில் இருக்கக்கூடிய யூதர்கள் இன்னும் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதைதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் ராஜாவாய் வருகிறார். அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அவர் கர்த்தராலே அனுப்பப்பட்டவர். அவர் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்டவரை நாம் தெய்வமாக, புறஜாதியாராகிய நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இன்னும் யாருக்கெல்லாம் புரியல? யோவான் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 16. போதும், புரியல, அறியாமல் இருந்தாங்க. உடனே இருந்த சீஷர்கள் ராஜா என்றால் என்ன அப்படின்னா, இவர் எப்படியோ இந்த தேசத்துல ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்,
ஸ்தாபித்தாருன்னா எனக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்டிங், உனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போஸ்டிங் இருக்கேன்னு நம்ம தானே டீச்சர்களா இருக்கிறோம். அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? இந்த உலகத்திற்குரிய ராஜாவாய் இவர் வருவார், இந்த யூதருக்கு ராஜாவாய் வருவார் என்பதை இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அறியவில்லை. இது எப்ப அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் உயிர் தெழுதலுக்கு பின்பு இதை அறிந்து கொண்டார்கள். ஜனங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்கன்னா, போசன்னா என்ற வார்த்தைக்கு பிரதர் சொன்னார் ஒரு அருமையான அர்த்தம், விடுவிப்பவர் இல்லையா? இந்த ரோமா சாம்ராஜ்யத்தின் கீழே நாங்கள் அடிமைகளா இருக்கோம், எங்களை விடுவிக்கதான் இவர் வந்திருப்பார் போல இருக்கு. அதனால இவர்கள் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். மத்திய 21ஆம் அதிகாரத்தில் வாசித்த போல அவர் கழுதை இல்லாதவர், சொந்த கழுதை கூட இருந்தது. இது எல்லாம் யாருக்கு புரிஞ்சிருக்கும்? சீசர்களுக்கு புரியல, ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா ஓசன்னா ஜனங்களும் ஆர்ப்பரிக்கிறார்கள். யாருக்கு புரிஞ்சிருது? யாருக்கு புரிஞ்சிருக்கும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், கழுதைக்கும் கழுத குட்டிக்கு மாத்திரம் இது தெரிஞ்சிருக்கும். அது அந்த இடத்துல விட்டு போகவே இல்லை. அவரை எருசலேமில் கொண்டு போய் சேர்க்கிற வரை அது அமைதியாக இருந்தது. இதை இன்றைய உலகம் குருத்தோலை ஞாயிறு என்றும், பாம் சண்டே ஆங்கிலத்தில் இல்லையா, பாம் சண்டே என்றும் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுனா அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்தி கொண்ட காரியம். நான் தான் ராஜா, பரலோகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டவன், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவன் நான் தான் என்பது அவர் வெளிப்படையாக சொன்னார். வெளிப்படையாக சொல்லும் பொழுது 21ஆம் வசனத்திலே நாம் அந்த 11ஆம் வசனம், அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு முதல்ல எங்க போறாரு? தேவாலயத்திற்குள் போகிறார். வாசிங்க, தேவாலயத்தை பிரவேசித்து அப்பொழுது கூடுதல் சப்பாயின் தேவாலயத்தில் அவர்களுக்கு வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். அவர் செய்த அச்சிங்களையும் தேவாலயத்தில் ஆதரிக்கிற பிள்ளை. இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் தான் நினைக்கிறேன். நம்ம 8ஆம் அதிகாரம் வாசிச்சது காலையில எத்தனாவது அதிகாரம் வாசிச்சோம்? சங்கீதங்கள்ல 8ஆம். தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள். வாசிங்க 15ஆம் வசனம் பிரதர். அவரை நோக்கி சொல்வதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு நாம் கேட்கிறேன், குழந்தைகளோட வாயினாலும் பாடலுடைய வாயினாலும் சுத்தி உண்டாக என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அந்த பிள்ளைகள் அப்படி என்ன சொன்னாங்க? தாவீது குமாரனுக்கு ஓசன்னா சொல்றது கேட்டியா? என்ன சொல்றாங்க பாத்தியா? நீ கேட்டுட்டு இருக்கிய அப்படின்னா, ஆமா அவங்க சொல்றது சரிதான். ஒருவேளை இந்த பிள்ளைகள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். வாசிங்க அந்த 16ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அதனாலதான் அவங்க ஸ்தோத்தரிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னாரு, ஒருவேளை இப்பொழுது இவர்கள் சொல்லவில்லை என்றால் இந்த கல்லுகள் சொல்லும். நான் ராஜா என்பதை தைரியமாய் தன்னை ராஜாவாக அவர் சித்தரித்த சம்பவம் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. அவர் ஒரு ராஜாவாய் கழுதையின் குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார். முன்னும் பின்பாக அநேக ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அவர் நான் தான் ராஜா என்று சொல்லுகிறார். அவர் தாவீது குமாரன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திலே வந்தவர் என்பதை சொல்லுகிறார்கள். உன்னதத்திலேயோ அவருக்கு துதி உண்டாவதாக ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உடன் இருந்த சீஷர்களுக்கு இது புரியல. ஆனா அவர்களும் ஓசன்னா சொல்றாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க? இந்த உலகத்திற்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவர் என்று நினைக்கிறார்கள். ஜனங்களும் இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்தவர் என்று ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இது யாருக்கும் புரியுதோ இல்லையோ, கழுத குட்டிக்கும் கழுதிக்கும் மட்டும்தான் இது புரிஞ்சது. அது ஆரம்பித்த இடத்துல இருந்து எருசலேமை கொண்டு சேர்க்கிற வரை அது அங்குமிங்குமாக நகராமல் தன்னுடைய வேலையை செய்து முடித்த கழுதை குட்டி. அப்போ இவர் ராஜாதான் நாம ஏத்துக்கிறோமா? இல்ல வெறும் சுகம் கொடுக்கிறவரு,
இல்லையா? நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ராஜான்னா அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ராஜாவுடைய ஆளுகையின் கீழாக நாம் வரணும். ராஜாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். ஒரு கட்டளை, என்ன கட்டளை? நீங்கள் உலகம் எங்களும் போய் ஞானஸ்தானம் கொடுங்கன்னாரு இல்லையா? சேதாகுமாரன் பரிசுத்த ஆவணத்தில் ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கட்டளைக்கு 2 பேர் தான் கீழ்ப்படுகிறாங்க. அந்த ராஜாவின் கட்டளை கீழ்ப்படுகிறோமா? அந்த ராஜாவினுடைய ராஜ்யத்திற்கு ஈராக நாம் வருகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பாவ மன்னிப்பு பெற்ற பிறகுதான் அந்த ராஜ்யத்துல சேர்க்க முடியும். அந்த ராஜ்யத்திற்குள் நாம் போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு கட்டளை, பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய நாமத்திலே நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஞானஸ்தானம், பிதாகுமாரன் பரிசுத்தாவிய நாமத்திலே ஞானஸ்தானம் பெறும்போதுதான் அந்த ராஜ்யத்திற்குள்ளே நாம் மெம்பராக முடியும். அந்த ராஜ்யத்திற்குள்ளே மெம்பராகும் பொழுது அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராக திரும்பவும் மீண்டும் வரப்போகிறார். அதுதான் இது எருசலேமை பார்த்து சொன்னார். எருசலேமே எருசலேமே, கர்த்தரால் அனுப்பப்பட்டவர் என்று நீங்க சொல்ல. கர்த்தரால் என்ன வார்த்தை அது? எருசலேமை பார்த்தவர் சொன்ன அந்த வார்த்தை 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவோ. நாம சொல்றோமா? கண்களை மூடுவோம். நமக்கு நேரமாகிவிட்டது. கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த குருத்தோலை ஞாயிறு என்றும் பாம் சண்டே என்றும் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுவரை சொல்லாத ஒரு காரியம், நான் தான் ராஜா, நான் தான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் என்பதை பிரகடனப்படுத்தும்படியாக நடந்த சம்பவம் தான் இந்த குருத்தோலை பிடித்து கொண்டு போகிறது. குருத்தோலைகளை கிளைகளை வெட்டி போட்டார்கள். குருத்தோலைகளை கையில பிடித்து கொண்டார்கள். உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா என்று ஆரம்பித்தார்கள். நாம் கர்த்தரை இப்படி ஆராதிக்கிறோமா? உன்னதத்தை குறித்த காரியங்களை சொல்லி ஆராதிக்கிறோமா? கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.